ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணுறதுக்கும் உங்களோட சக்ஸஸை ஈஸியாக்கிறதுக்கும் நான் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 3:30 டைம் ரேஷியோ. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எக்ஸாம் டைம் 3 hours தான். அதனால நம்ம படிக்கிற அந்த இன்டர்வலையும் 3:30 பிரேக் பண்ணும்போது நீங்கள் எஃபெக்டிவாக படிக்க முடியும். 3 மணி நேரம் தொடர்ந்து படிங்க, 30 நிமிஷம் தயவு செஞ்சு கண்டிப்பாக பிரேக் எடுங்க. ஸோ இந்த டிவிஷன்ல நீங்க படிக்கும் போது நீங்க ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கும் உங்களோட ரெஸ்ட் ரெகுலரா இருக்கும்போது எஃபெக்டிவா படிக்கிறதுக்குமான ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு இருக்கு. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பேட்டர்ன் ஆஃப் ரீடிங். யூஸ்வலா டஃபா இருக்கிறது ஃபர்ஸ்ட்டும் ஈஸியா இருக்கு லாஸ்ட்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து தப்பா பண்ணாதீங்க. காலையில நம்ம எந்திரிச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியா இருக்கிறத படிக்கும் போது என்னால படிச்சு முடிக்க முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம அதுக்கப்புறம் படிக்கிற டஃப்பான விஷயத்தையும் படிக்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு கிரியேட் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கிறத படிங்க, அப்புறம் டஃபா இருக்கிறத படிங்க, அதுக்கப்புறமா ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம படிச்சதை நம்ம மறக்காம இருக்கிறதுக்கும் நம்ம திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நம்ம பிரெயினை ஈஸியா டியூன் பண்ண முடியும். நம்பர் 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ப்ராக்டிஸ். ஏன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் அதை எக்ஸாம்ல கரெக்டான டைமுக்கு எழுதி முடிக்கலன்னா நமக்கு மார்க் வராதுல்ல. அதனால ப்ராக்டிஸ் பண்ணும். எதுக்காகன்னா படிக்கிறதுக்கு இல்லைங்க, எழுதுறதுக்கு. நீங்க படிச்சதை விட எழுதுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 3 hours டைம் செட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை டாப் டு பாட்டம் 3 hours எழுதி கம்ப்ளீட் பண்ணும். நீங்க பார்க்காம இருந்தாலும் சரி, பார்த்துட்டு தான் சரி, 3 hours கண்டினியூஸா நீங்க எழுதி பழகும் போது நம்ம கை வலிக்காம 3 hours எழுதி முடிக்கவும் முடியும். பிளஸ் நம்ம எக்ஸாம் டைம்ல இந்த 3 hours ஒரே இடத்துல உட்காந்து எழுதணுன்ற அந்த ப்ரெஷர் இல்லாம எக்ஸாமை ஈஸியா முடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. நம்பர் 4 என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஹெல்த் தாங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஒர்க் எஃபிஷியண்டா இருக்கும். அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கான முக்கியமான டிப்ஸ் தான் இது. நீங்க நைட்டு தூங்க போற தூக்கத்தை ரெகுலரா தூங்குங்க. மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour பவர் நாப் எடுங்க. இப்படி செய்யறது மூலமா நம்ம பிரைன் அலர்ட்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கும். அப்ப நம்ம படிக்கிறதும் எழுதுறதும் இன்னும் எஃபெக்டிவா மாறும். இதோட ரொம்ப முக்கியம், நம்ம உடம்பு ஒர்க் ஆகிறது தான் ஃபியூல். நம்ம தண்ணி குடிக்கிறது, அடிக்கடி கரெக்டா தண்ணி குடிக்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். இதை செய்யறது மூலமா கண்டிப்பா நம்முடைய சக்சஸ் இன்னும் ஈஸியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சக்சஸ் உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ.